கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தியிலே இருந்து எடுக்கப்படுகின்ற இந்த இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற போது அதிலே ஆண்டவர் தன்னை ஒரு ஆயராக சித்தரிக்கின்றார். எப்படிப்பட்ட ஆயராக சித்தரிக்கின்றார்? நானே ஒரு நல்ல ஆயனாக இருக்கின்றேன். யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், நானே திராட்சை செடி, நானே வாழ்வு தரும் உணவு, நானே நல்ல ஆயன், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் நானேன்னு சொல்லி ஆண்டவர் நானே நானே நானேன்னு சொல்லி 7 விஷயங்களை சொல்லுகிறார். அதிலே ஒரு விஷயம் இன்று நாங்கள் சிந்திக்கின்ற நல்ல ஆயன் நானே. ஐ am the good shepherd. நல்ல ஆயன் நானே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆயன், ஒரு ஷெப்பர்ட், ஆயன் என்று சொல்லுகின்ற இந்த விஷயம் சாதாரணமான ஒரு நாங்கள் இப்போது வாசிக்கிறதும் கேட்கிறது போல ஒரு விஷயம் அல்ல. இயேசுனுடைய காலத்தில் மிகவும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருந்தது. மிகவும் பேசப்படுகின்ற ஒரு 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 கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்து எந்த நாளும் கதைக்கக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஏன் என்று சொன்னால், நாங்கள் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த தலைமைத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் தங்களை ஒரு ஆயர்களாக, மக்களை வழிநடத்துபவர்களாக, போதிக்கின்றவர்களாக, நல்ல ஆயர்களாக அவர்கள் தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். இந்த நேரத்திலே இயேசு சொல்லுகிறார், நல்ல ஆயன் நானே. சாதாரணமாக ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை ஒரு இடத்திலே வைத்து மேய்ப்பது கிடையாது. அந்த சமூகத்திலே ஆயர்கள், அதாவது இடையர்கள், சாதாரண சொல் வழக்கத்தில் படி இடையர்கள், ஒரு இடையர் தன்னுடைய மந்தைகளை மேய்க்கின்ற போது ஒரு இடத்திலே வைத்து மேய்க்க முடியாது. புல்லு முடிந்து போயிடும், அதுக்கு அவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்படியே அவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு வர்றார்கள். அவர்களுக்கு கோயிலும் இல்லை, குளமும் இல்லை, காணிக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகனால அவர்களை சொல்லுகிறார்கள், தொழுகை கூடங்களுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆகவே அவர்கள் ஒரு பாவிகளாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, பேசு பொருளாக, கண்டிக்கப்படத்தக்க மக்களாக ஒரு குழுவாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் இயேசு அவர்களுடைய ஒரு அந்த தொழிலை எடுத்து நல்ல ஆயன் நானே என்று சொல்கிறார். நல்ல ஆயன் நானே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆயனுக்குரிய ஒரு பண்புகளை இயேசு படிக்கலை. இயேசு படிக்கலை, ஸ்கூலுக்கு போயில்லை, பர்சனல் கிளாஸ் எடுக்கலை, சூமில் படிக்கலை. ஒரு வியட்நாம் நாட்டை சேர்ந்த ஒரு கருதினால் அவர் ஒரு சில மக்களுக்காக குரல் கொடுத்து, நீதிக்காக குரல் கொடுத்த நேரம் அவரை கொண்டு போய் சிறையிலே அடைக்கிறார்கள். வியட்நாம் நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ் வான் துவான் என்ற ஒரு கருதினாலை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். அவர் அந்த சிறையிலிருந்து ஒரு புத்தகம் எழுதுகிறார், டெஸ்டிமனி ஆஃப் ஹோப். ஒரு புத்தகம் எழுதுகிற நேரம், அந்த நேரத்திலே அந்த புத்தகத்திலே இயேசு ஒரு நல்ல ஆயன்னு சொல்லி அவரை வர்ணித்து இந்த புத்தகத்திலே எழுதுகிறார். அவர் அந்த புத்தகத்திலே சொல்லுகிறார், இயேசு கணக்கு படிக்கலை, இயேசுவுக்கு கணக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிகிற மாதிரி இயேசுவுக்கு மேத்ஸ், கணக்கு தெரியாது. ஏன் கணக்கு தெரியாது? இயேசுவுக்கு 1ம் 99ம் சமன். 1 = 99. 1ம் 99ம் சமன். அவர் இயேசு அந்த 99 ஆடுகளை விட்டு, அவரோட ஒரு ஆள்கிட்ட 100 ஆடு இருக்குது, 99 ஆடுகளை விட்டு அந்த துலஞ்ச ஒன்றுக்காக தேடி செல்லுகிறார்.
கணக்கு படிக்கல, ஆனால் அவர் ஒரு நல்ல ஆயன். இயேசுக்கு லாஜிக் தெரியாது, வாழ்க்கையில் யதார்த்தம் தெரியாது. லாஜிக் சொல்லுவார்கள், அளவையல் விஞ்ஞானம். இயேசுக்கு அளவையல் விஞ்ஞானம் லாஜிக் தெரியாது. ஆனால் ஏன் லாஜிக் தெரியாது? இயேசு அப்படியே ஒன்று இருக்கு, அது ஒன்று தொலைந்துட்டு 99 என்னட்ட இருக்குன்னு சொல்லி அவர் யோசிக்காமல் அந்த ஒன்றுக்கு பின்னால் தேடி செல்லுகின்றார். ஆகவே இவருக்கு யதார்த்தம் விளங்காது, ஆனால் அவர் ஒரு நல்ல ஆயன். இப்படியாக பிரியமானவர்களே, மிகவும் சுவாரஸ்யமாக ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லி அவர் எழுதி கடைசியிலே அவர் சொல்லுகிறார், இயேசு ஒரு நல்ல ஆயனாக வாழ்ந்தார், நல்ல ஆயனாக இறந்தார். நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறார். உயிரை விட வேறு என்ன கொடுக்க முடியும்? உயிரை கொடுக்கிறார். ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறார். ஆகவே இந்த இடையர்களுடைய இந்த பண்பை இயேசு எடுத்து சொல்லுகிறார், நானே ஒரு நல்ல ஆயன், என் வழியாகத்தான் நீங்கள் உள்ளே வர முடியும், என் வழியாகத்தாங்கள் நீர் வெளியே போக முடியும். ஏன்னு சொன்னால், ஒரு இடையன் தன்னுடைய ஆடுகளை ஒவ்வொரு இடமாக கொண்டு போகின்ற போது மேய்ச்சல் நிலங்களுக்கு கொண்டு போயிட்டு இரவு அந்த ஆடுகளை பாதுகாக்க வேணும். அவருக்கு எல்லா இடமும் ஆட்டுப்பட்டி கிடையாது. அப்பொழுது அவர் ஒரு குகைகளுக்குள்ளே கொண்டு போய் இந்த ஆடுகளை விட்டுவிட்டு அந்த குகையினுடைய வாசலிலே அவர்கள் படுத்து கிடப்பார்கள். அந்த குகைகளுடைய வாசலிலே படுத்து கிடப்பார்கள். கேட் இல்லை. இப்போ என்னென்றாலும் ஒரு விலங்கோ சரி வேறு யாரும் அந்த ஆடுகளை பிடிக்க போகின்ற போது இவரை கடந்துதான் அங்கால உள்ளுக்குள் போக வேண்டும். இந்த ஆடுகள் இவரை கடந்துதான் வெளியில் போக வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாயிலாக இருக்கிறேன், என் வழியாயன்றி நீங்கள் உள்ளேயும் வர முடியாது, வெளியிலையும் போக முடியாது. ஆகவே என்னத்துக்கான வாயிலாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னால், இறை தந்தையிடம் செல்வதற்கான வழியாக நான் இருக்கின்றேன், இறை தந்தையை அடைவதற்கான வாயிலாக நான் இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் என்னிடம் வந்துதான் இறைவனிடம் செல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவர் மிக ஒரு அழகான விதத்திலே இந்த உவமையை எங்களுக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல ஆயனுக்குரிய ஒரு பண்பை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். ஆனால் ஒரு நல்ல மந்தையாக நாங்கள் எப்படி வாழ்வது? நல்ல ஆயர்களாக நாங்கள் பல விஷயங்களை எதிர்பார்ப்போம். உங்களோட பங்கு தந்தை இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் செய்யணும், இப்படி தான் மக்களோட பழகணும், பேசணும்னு சொல்லி நீங்கள் பல விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நல்ல விஷயம். ஆனால் நாங்கள் ஒரு எப்படியான ஒரு மந்தைகளாக இருக்கின்றோம்? எங்களுடைய ஆயர்களுடைய குரலுக்கு செவிமடுக்கிற மந்தைகளாக இருக்கின்றோமா? ஆயருடைய குரலுக்கு செவிமடுக்கின்ற மந்தைகளாக இருக்கின்றோமா? மந்தைகளுடைய நலன்களில் அக்கறை கொண்ட ஆயர்கள் இன்றைக்கு சரியாக குறைவாக இருக்கிறார்கள். அதான் சில இடங்களில் சொல்வார்கள், மக்கள் என்னுடைய மொழியை படிக்க வேண்டும், மக்கள் என்னுடைய மொழியை படிக்க வேண்டும், ஏன்னா நான் சொல்கிறது மக்களுக்கு விளங்கும். அது உண்மையாகவே சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நான் மக்களுடைய மொழியை படிக்க வேண்டும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக சொல்லுகிறார், ஒரு ஆயன் மந்தைகளுடைய அந்த மனத்தை அறிபவராக இருக்க வேண்டும். அவர் அந்த மந்தைகளுடைய வாழ்வை அறிந்தவராக இருக்க வேண்டும். அந்த மந்தைகளுடைய மொழியை, குரலை அறிந்தவராக இருக்க வேண்டும் சொல்லி மிக அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். பிரியமானவர்கள், இன்றைக்கு 2 பக்கமும் சரியான வீக்காக இருக்கு. இன்றைய திரு அவையில் 2 பக்கமும் வீக்காக இருக்கு. நாங்கள் மந்தைகள் எவ்வாறாக ஆயர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றோம் என்பதை சிந்தித்து அறிய வேண்டும். என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும். ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஆடையும், ஒவ்வொரு ஆயனையும், ஒவ்வொரு மந்தையையும் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு ஒரு மந்தையாக
என்னுடைய ஆயனை நான் அறிந்திருக்கின்றேனா? இது நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் எப்படியாக என்னுடைய ஆயனை அறிந்திருக்கின்றேன்? ஒரு ஆயன் நான் எப்படியாக என்னுடைய மந்தையை அறிந்திருக்கின்றேன்? அவற்றை அன்பு செய்கின்றேன், அவரை சரியான பாதையிலே வழி நடத்துகின்றேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அழைத்தல். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பங்களிலே எப்படியாக அழைத்தல் இருக்கின்றது? ஒரு கிராமத்திலே என்னுடைய ஒரு 2 அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் பார்த்த ஒரு சம்பவம், ஒரு பங்கிலே அடிக்கடி ஃபாதர்ஸ் மாறி மாறி வேறு வேறு இடத்துக்கு போவார்கள் தெரியும். ஒரு நல்ல ஃபாதர் வரும்போது எல்லாரும் இவரை இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு வேணும், இன்னொரு 2 வருஷத்துக்கு தாங்கன்னு சொல்லி உடனடியாக அவர் டிரான்ஸ்ஃபர் வர நேரத்தில் இங்கேயும் பஸ்ஸையும் பிடிச்சி கொண்டு ஆயர்கிட்ட போய் கேட்குறது, எங்களுக்கு இவரை ஒரு 2 வருஷத்துக்கு தாங்க. ஃபாதர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிகிற ஒரு ஃபாதர் இருந்தால் இவர் எப்படா போவார், எப்படா எங்களுக்கு ஒரு வழி பிறக்கும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருப்போம், அல்லது நாங்கள் போய் ஆயர்கிட்ட சொல்லுவோம். இப்படியாக ஒரு பங்கிலே நடந்த ஒரு விஷயம். அந்த மக்கள் சேர்ந்து ஒரு ஆயர்கிட்ட போய் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த ஃபாதர் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தாங்க, இன்னொரு 5 வருஷத்துக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார். இப்போ ஆயர் சொல்கிறார், இல்லை எனக்கு அவரை தேவை, வேறொரு பணிக்காக அவர் தேவைப்படுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இவர் எங்களுக்கு நல்லா செய்கிறார், நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, ஆகவே இவரை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. ஆயரும் பார்த்துட்டு கேட்குறாரு, உங்களுடைய பங்கிலிருந்து எத்தனை பேர் குறுமடத்தில் இருக்கிறார்கள்? உங்களுடைய பங்கிலிருந்து எத்தனை பேர் குறுமடத்தில் இருக்கிறாங்கன்னு கேட்குறார். சத்தம் காட்டாமல் எல்லாரும் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக வெளியில் போயிட்டாங்க. இந்த வெளியில் போன ஒருவர், முன்னுக்கு நின்ற ஒருவர் போய் அதை சிந்திக்கிறார், யோசிச்சுட்டு அந்த குறுமடத்துக்கு போயிட்டு அந்த தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு தன்னுடைய மகனை குறுமடத்துக்கு அனுப்புகிறார். அவர் குறுமடத்திலே போய் படித்து முதலாவது குருவாக, அந்த கிராமத்திலே பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முதலாவது குருவாக வருகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஆயர்கள் தேவை, குருக்கள் தேவை, துறவியர்கள் தேவைன்னு சொல்லி கேட்கின்றோம். எங்களுடைய பங்கிலிருந்து, எங்களுடைய பக்கத்திலிருந்து நாங்கள் கொடுக்கின்றோமா? பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். கொடுக்கின்ற போதுதான் நாங்கள் அவற்றை எதிர்பார்க்க முடியும். ஒரு பங்கிலே இன்னொரு பங்கிலே நடந்த ஒரு விஷயம். பீடப்பணியாளர்களுக்கு ஒரு குருவானவர் இந்த அழைத்தலை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அழைத்தலை எப்படியாக இருக்கிறது, துறவர் அழைத்தல் இருக்குது, அப்படி இருக்குன்னு ஒரு அழைத்தலையும் ஆண்டவர் அந்த ஃபாதர் சொல்லி கொண்டிருக்கிறார். கடவுள் அழைக்கிறார், கடவுள் ஆக்களை கூப்பிடுறார். கடவுள் ஆபிரகாம் அழைத்தார், கடவுள் மோசையை அழைத்தார், கடவுள் யாக்கோப்பை அழைத்தார்ன்னு சொல்லி இப்படி எப்படியோ சொல்ல ஒரு மாணவன், ஒரு சின்ன படியன், ஸ்மார்ட்டான படியன் எழும்பி கேட்குறாரு, தம்பி ஃபாதர், அப்போ ஏன் கடவுள் இப்போ அழைக்கிறேன் இல்லை, ஏன் இப்போ அழைப்பது இல்லை? அப்பொழுது அந்த ஃபாதர் சொல்ல, நல்ல கேள்வி, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. கடவுள் எங்களை அழைக்கிறார், நாங்கள் அவருக்கு செவிமடுப்பது இல்லை, நாங்கள் அவருடைய குரலுக்கு பதில் சொல்வது இல்லை, அவருடைய குரலை கேட்பது இல்லை. என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, என்னுடைய குரலை அறிந்திருக்கின்றன சொல்லி ஆண்டவர் என்று சொல்கிறார். கடவுள் இன்று எங்களை அழைக்கின்றார். நாங்கள் எப்படி ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கின்றோம்? ஆண்டவருடைய குரலுக்கு, ஆண்டவருடைய அழைப்புக்கு எங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இந்த நல்ல ஆயன் ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றோம். அழைத்தலை பற்றி சிந்திக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களிலும்
குருத்துவ துறவர அழைத்தல்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும். அதை கேட்கின்ற பிள்ளைகள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பதில் சொல்லுவோம். இன்றைக்கு பார்த்தால் பெற்றோர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வரதுக்கு முன்னமே இவன் டாக்டராக போகணும், இவன் இன்ஜினியராக போகணும், வேறு ஒற்று வழியுமே இல்லை. அந்த பிள்ளையை போட்டு 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் கொடுக்குற ப்ரெஷர், அவன் சரியாக கஷ்டப்பட்டு பிள்ளை ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல், தன்னுடைய அழைத்தலை வாழ முடியாமல் இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகளை சுதந்திரமாக வளர விட வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய அழைத்தலை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு உரிய அழைத்தலை நாங்கள் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய குரலை கேட்க முன்வர வேண்டும். அந்த பிள்ளைகள் பெற்றோர் ஆண்டவருடைய குரலை கேட்டு, அப்பா அம்மா நான் குருமடத்துக்கு போக விருப்புறேன், சத்தம் போடாத, நீ சுவாமியாக போகக்கூடாது, நீ டாக்டராக தான் போகணும்னு சொல்லி அவர்களை தடுக்காமல் அவர்களுடைய அந்த அழைத்தலை ஊக்குவிக்க முன்வர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். பிரியமானவர்களே, உங்களுடைய பங்கிலிருந்து ஆண்டவர் மென்மேலும் அழைத்தல்களை, ஆண்டவர் தனக்கென பணியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லி மன்றாடுங்கள். எங்களுடைய குடும்பங்களிலிருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். அழைத்தலுக்காக செபியுங்கள். தினமும் குடும்ப சேமாலை சொல்லுகின்ற போது குருக்களுக்காக, துறவிகளுக்காக, அழைத்தலுக்காக செபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்க வேண்டும். ஆண்டவர் எங்கள் மத்தியிலிருந்து பணியாளர்களை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்தும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.